ஸோ அடுத்த ப்ரோக்ராம் ஐந்திணை கதம்பம். ஐந்திணை நமக்கு தெரியும். ஸோ 5 நிலங்களை வந்து 5 திணை அப்படின்னு சொல்லுவோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 5 திணைகளை வந்து கதம்பம்னா ஒரு குழுவாக இணைச்சி ஒரு டான்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் மரபு, தமிழரின் தொன்மை போன்றவற்றிற்கு பெருமை சேர்க்கும் 5 திணைகளின் தொகுப்பே இந்த 5 திணை கதம்பம். திணை என்றால் நிலம். நில அமைப்பை பொறுத்து மக்களின் வாழ்க்கை அமையப் போகிறது என்று உணர்ந்த தமிழர் நிலத்தை 5 வகையாக பிரித்தனர். அவையே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை எனப்படும். நிலப்பரப்பிற்கு ஏற்றாற்போல் மனிதனின் வாழ்க்கை முறையை நெறிப்படுத்தி அக ஒழுக்கத்திற்கு ஒரு இலக்கணத்தையும் வகுத்தான் தமிழன். தமிழர்களாகிய நாம் நம் பண்பாட்டின் வேர்களை அறிந்து கொள்ள நமது இளைய தலைமுறைக்கு நம் பண்பாட்டை அறிமுகப்படுத்த இதோ உங்களின் கரம் பிடித்து அழைத்து செல்கிறோம். முதலாவதாக நாம் பார்க்க போகிற நிலம் குறிஞ்சி. மலையும் மலை சார்ந்த பகுதிகளையும் குறிஞ்சின்னு சொல்கிறோம். குறிஞ்சி நிலத்துடைய தெய்வன் முருகன், மக்கள் சிலம்பன், வெற்பன், குறவன், குரத்தி. அவங்களுடைய உணவு திணை, மலைநெல், கிழங்கு. அவங்க தொழில் தேன் எடுத்தல், திணைப்புணம் காத்தல். திணைப்புணம் காத்தல்னா கதிர்கள்லாம் விளைய வைக்கிறாங்க. அந்த கதிர்கள் விளைஞ்சி கிளி அந்த மாதிரி பறவையெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக காவல் காக்கிறதுக்கு சில பேர் அனுப்புவாங்க. அதுக்கு பேர் திணைப்புணம் காத்தல்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு தலைவியையும் தோழியையும் அந்த திணைப்புணம் காக்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க வயலுக்கு. அப்போது அவங்கக்கிட்ட ஒரு யானை வருது அவங்கள இது பண்ணுறதுக்கு. அதை வந்து ஒரு தலைவன் வந்து காப்பாற்றுறான். அப்போ அவங்க 2 பேருக்கு நடுவில் காதல் மலர்கிறது. அந்த காதல்னால் அவனை போய் அடிக்கடி சந்திக்க முடியாமல் தலைவி வந்து ரொம்ப சோகமாக இருக்கா. அவளுடைய சோகத்துக்காக அவங்க அம்மா வந்து குறி கேட்குற மாதிரி ஒருத்தையை அனுப்பி வைக்கிறாங்க வீட்டுக்கு. அப்போ தோழி சொல்கிறா, நீ குறி சொல்கிறதுனால எந்த பயனும் கிடையாது, தலைவனை பார்க்காததுனால அவள் அப்படி இருக்கா, அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சினாலே அவளுடைய சோகம் போயிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி வர பாடல்கள் தான் இந்த குறிஞ்சி பாட்டு ஃபுல்லாகவே வருது. கூகுள் வரைபடத்தில் கூட இல்லாத ஒரு கிராமம், இருக்க ஒரு குடிசை, சாப்பிட காட்டுக்கிழங்கு, குடிக்க வற்றாத ஓடை, அப்பப்பா வந்து போகிற காட்டு யானையும் புலியும் தான் எங்கள் விருந்தாளின்னு சொல்கிற ஒரு சொர்க்கத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். வாங்க, நாங்களும் இந்த மலையும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி ஆட வராங்க நம்ம குட்டி பசங்க. புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் வாரம் பாடிதானுங்க. எல்லோருக்கும் நல்லவரா இருப்போமுங்க, எங்க கொள்கையிலே என்னாலும் மாறமாட்டோம். பாசிமாடி ஊசி எல்லாம் விற்போமுங்க, ஆனா காசுக்காக மரத்தை எரிக்க மாட்டோம். நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் வாரம் பாடிதானுங்க. புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் வாரம் பாடிதானுங்க. தமுக்கடி பண்டியாளம், தமுக்கடி பங்காயாளம், தமுக்கடி பண்டியாளம், தமுக்கடி பங்காயாளம், தமுக்கடி பண்டியாளம், தமுக்கடி பங்காயாளம், தமுக்கடி பண்டியாளம், தமுக்கடி பங்காயாளம். இப்போ வந்துட்டு குறிஞ்சி நிலம் பார்த்தோம். இந்த புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க. இந்த பாட்டு வந்துட்டு என் பையன் இப்போ நடனம் ஆடினான். இந்த பாட்டுக்கு எங்கள் அம்மா ஸ்கூல் படிக்கும்போது டான்ஸ் ஆடிருக்காங்க. அவ்வளோ பழைய பாட்டு இது. அடுத்த நிலம் வந்துட்டு முல்லை. முல்லை வந்துட்டு காடு சார்ந்த இடம்.
இதில் இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு கிழவன், கிழத்தி, ஆயர், ஆய்ச்சியர், இடையர், இடைச்சியார், கோனார் இதெல்லாம் அவங்களுக்கு சூற்ற நாமகரணங்கள். உணவு வந்துட்டு திணை, சாமை, நெய், பால். இப்போது நெய், பால், காடு சார்ந்த பகுதினா அவங்களோட தொழில் என்னவாக இருந்திருக்கும்? ஆடு மாடு மேய்த்தல், வரகு விதைத்தல் இதெல்லாம் அவங்களோட. அப்போ அவங்க கடவுள் வந்துட்டு கண்ணன். இதில் கற்பொழுக்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது என்னென்னா, தலைவன் தலைவி வந்துட்டு திருமணத்து பிறகு தலைவன் வந்துட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கும் செல்வத்தை பெருக்கிறதுக்கும் வேற ஊருக்கு போய் வேலை பார்ப்பாங்க. அது வரைக்கும் மனைவி காத்திருக்கிறதுக்கு பேர் வந்துட்டு கற்பொழுக்கம் இருத்தல். அப்புறம் இவங்களுக்கு வந்துட்டு ஏறு தழுவுதல் வந்துட்டு ரொம்ப இதுக்கான விளையாட்டு. ஜல்லிக்கட்டுன்னு நம்ம சொல்லுவோம். பாலமேடு, அலங்காநல்லூர் எங்கள் ஊர் பக்கம் ரொம்ப பெருமையாக நம்ம சொல்லிக்கலாம். அதாவது இந்த ஏறு தழுவுதல் வந்துட்டு இந்த நிலத்திலிருந்து தான் ஆரம்பிச்சது. ஏன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களோட ஆடு மாடு மேய்க்கிறத வந்துட்டு விலங்குகள் வந்து கொல்லாமல் இருக்கிறதுக்காக அவங்க வந்துட்டு காளைகளை வளர்க்க ஆரம்பித்தாங்க. அதோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் அந்த ஏறு தழுவுதல். இப்போ அது வந்துட்டு நம்ம பட்டாசு பசங்க வந்துட்டு முல்லைக்கான நிலத்தை வந்துட்டு ஒரு ஆட்டத்தில் சூப்பராக பிரதிபலிக்க போகிறாங்க உங்கள் கரகோஷத்துடன். மீனுக்கு பொழுதான் வல, பறவைக்கு தானிய வல, நாய்க்கு எலும்பே வல, மனுஷனுக்கு என்றும் ஆசையே வல. ஓடு ஓடு ஆடு, புலி வந்தாக்க அதிரும் காடு. குறிஞ்சியும் முல்லையும் ரொம்ப சிறப்பாக பார்த்துட்டோம். அடுத்தது மருதம். ஐந்திணையில் அடுத்ததாக வர திணை மருதம். மருதத்திணைக்கு உரிய நிலம் வயலும் வயலை சார்ந்த பகுதியும். தெய்வம் இந்திரன். மக்கள் ஊரன், மகிழ்நன், கிழத்தி, மனைவி. உழவர், உழத்தியர், கடையர், கடைச்சியர், வேளாளர். பெயர் காரணம் வேளாண்மை. வேளாண்மை செய்பவர்கள் வேளாளர் என்று அழைக்கப்பட்டனர். மருத நிலத்தில் பெரும்பாலும் வாழ்ந்தவர்கள் வேளாளர்கள் என்று அழைக்கப்பட்டனர். இது மருத நிலத்திற்குரிய உணவு செந்நெல், வெண்ணெல். தொழில் விவசாயம், கெடாவிடுதல், குளத்திலும் ஆற்றிலும் புனலாடல். மருதத்திணையின் உரிபொருள் ஊடலும் ஊடல் நிமித்தமும். மருத தலைவன் பொருட்பெண்டிர் என்று அழைக்கப்படும் பரத்தையர் நாடி செல்வான். பின் தன் வீட்டிற்கு அவன் வரும்போது தலைவி அவன் மீது ஊடல் கொள்வாள். இதற்கு ஊடல் தொடர்பான நிகழ்ச்சிகள் அனைத்தும் மருதத்திணையின் உரிபொருள் பாடல்களில் இடம்பெறும் என சிலப்பதிகாரம் எடுத்து காட்டுகிறது. ஈழ நாட்டில் ஒருமுறை பஞ்சம் ஏற்படுகிறது. இலங்கையை அப்போது ஆண்டு வந்த பராசசிங்கன் சோழ நாட்டின் வளத்தையும் அதை ஆண்டு வந்த சடையப்ப வள்ளல் பற்றியும் நன்கு அறிந்தவன். எனவே சோழ நாடு சோறுடைத்து என்று தொடங்கும் பாடலை அவருக்கு எழுதி அனுப்புகிறான். அதை அறிந்த வள்ளல் புதுவையிலிருந்து ஈழத்திற்கு நாள் ஒன்றுக்கு 1000 மூட்டைக்கு வீதம் 10 ஆண்டுகளுக்கு நெல் அனுப்பியதாக வரலாற்று செய்தியிலிருந்து அறிகிறோம். இதிலிருந்து நமது மருத நிலமான சோழ நாட்டின் வழமையை நன்கு அறியலாம். இந்த மருத நிலத்தில் வயல்களில்
பயிர்கள் பச்சை பட்டுடுத்தி நடனமாடிக்கொண்டிருக்கும். சிற்றோடையின் தெளிந்த நெற்றியில் பொட்டு வைத்தாற்போல் இருக்கும் அகத்திக்கீரை, கெண்டை மீன்களிடம் பேசிக்கொண்டிருக்கும் வெள்ளை உடை உடுத்தி இருக்கும் கொக்குகள். இப்படிப்பட்ட ஒரு அழகான கிராமத்திற்கு நம்மை அழைத்து போக வருகிறார்கள் நம் நிலா நங்கையர்கள். எஞ்சாமி தந்தானே, எல்லாமே எஞ்சாமி தந்தானே, எனக்கும் தந்தானே, எல்லாமே உனக்கும் தந்தானே. ஏ கல்லங்கவடம் இல்லா நெஞ்சு இருக்கு, என் கண்ணு குட்டிக்கும் சோறு தண்ணி பங்கு இருக்கு. ஏ தன்னந்தனியா எங்க என்ன இருக்கு, என் சொந்த பந்தம்மா ஊரே இங்கு இருக்கு. தார தப்பட்ட தட்டுங்கடி, நம்மொரு கும்மிய கொட்டுங்கடி, மஞ்ச குங்குமம் பூசிக்கிட்டு மல்லி பூவோடு சுத்துங்கடி. நான் சொல்லுற சங்கதி கேட்டுக்கையா, உன் காதுல வாங்கி நீ போட்டுக்கையா. சொந்த மண்ணையும் பெண்ணையும் கும்பிடணும், நம்ம பாட்டனும் கூட்டனும் சொன்னதையா. எஞ்சாமி ஏ எஞ்சாமி, எது வந்தாலும் போனாலும் இந்த மந்தானே எஞ்சாமி. ஏத்த வச்சான், எழுத வச்சான், பாட்ட வச்சான், படிக்க வச்சான், மேகம் வச்சான், மழைய வச்சான், விளைய வச்சானே. ஏ எஞ்சாமி தந்தானே, எல்லாமே எஞ்சாமி தந்தானே, என்னையும் தந்தானே, அக்கார திண்ணையும் தந்தானே. நிம்மதி நெஞ்சுக்கு தூரம் ஒன்று, சொன்னது யாருன்னு கூறுக்குள்ள. சாமிக்கு நீ வேறு நான் வேறு இல்ல, பூமிக்கு யாருமே வாரமில்ல. குறிஞ்சி நிலத்திலே இருந்துடலான்னு தோணுதோ அந்த நடத்தை பார்த்துட்டு? இல்லை, அடுத்த நிலத்துக்கு போய் தான் ஆகணும். அடுத்த நிலம் நெய்தல். நெய்தல்னா உங்களுக்கே தெரியும், கடல் சார்ந்த பகுதி. கடல் சார்ந்த பகுதினா அப்படின்னா உங்களுக்கு தொழில் என்னவா இருக்கும்? மீன் பிடித்தல், உப்பு விற்றல். அப்புறம் வந்துட்டு அவங்க ஊரை வந்துட்டு பட்டினம், பாக்கம், பாடி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற மக்களை வந்துட்டு துறைவன், சேர்ப்பன், பரத்தியர், நுழைச்சியர், அளவர் இப்படின்லாம் கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு இந்த சிற்றில் கட்டில் விளையாடுதல் அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலரானது. அது என்னன்னா, அந்த நம்ம பீச்சில் வீடு கட்டுவோம்ல, அதுக்கு பேர் சிற்றில் கட்டில் விளையாடுதல். அதுக்கப்புறம் கூடல் இழைத்தல் அப்படிங்கிறாங்க. அதாவது என்னன்னா, மீனவன் வந்துட்டு கப்பல் படகுல வந்துட்டு மீன் பிடிக்க போகிறாங்க. அவங்க திரும்ப வருவாங்களா மாட்டாங்களா நமக்கு தெரியாது. அப்போ வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சர்க்கிள் போடுவாங்க. அந்த சர்க்கிள் கரெக்டாக சேர்ந்துருச்சுன்னா திரும்ப வருவாங்கன்னு ஒரு ஐதீகம். சேராமையோ இருந்தாலோ ஒற்றைப்படையில் இருந்தாலோ அவங்க வரமாட்டாங்கன்னு நினைப்பாங்க. நம்ம வாலி ஐயா கூட சொன்னார்ல படகோட்டி படத்தில், ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம். அந்த மீனவரோட கஷ்டங்கள் அதுதான். அப்புறம் வந்துட்டு இவங்களோட கடவுள் வந்துட்டு வருணன். அண்டு நம்ம முத்துக்குமார் சொன்ன மாதிரி அடுத்த நிலத்துக்கு நேற்று வச்ச மீன் குழம்பு காற்றுல பேசும், மல்லிப்பூவும் இங்கே பூத்தா மீன் வாசம் வீசுங்கிற மாதிரி அடுத்த நடனத்துக்கு ரெடியாக வராங்க நெய்தல். கடலோரம் கடலோரம் அலைகள் ஓடி விளையாடும், வல வீசு வாட்டம் பார்த்து வல வீசு. அம்மா கடலம்மா எங்க உலகம் நீ அம்மா, தினம் ஆடி ஓடி பொழைக்கும் எங்க பசியத்திக்கும் சாமி நீயே. கடலோரம் கடலோரம் அலைகள் ஓடி விளையாடும், கடலோரம் கடலோரம் அலைகள் ஓடி விளையாடும். வயலில்ல வாய்க்காலில்ல மெதமோடவில்ல,
மரம் வச்சு தண்ணி ஊத்தி பலன் தேடவில்லை. நீ தந்தா சாப்பாடு இல்லைன்னா கூப்பாடு, இருப்பதையெல்லாம் கொடுப்பாயே என்னம்மா. இல்லைன்னு சொன்னதில்ல எங்க கடலம்மா. கடலோரம் கடலோரம் அலைகள் ஓடி விளையாடும். கடலோரம் கடலோரம் அலைகள் ஓடி விளையாடும். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மளுடைய வாழ்வியல் முறையையும் நம்மளுடைய நிலங்களையும் 5 வகையாக பிரித்து அதுக்கு ஒரு இலக்கணம், அதோட வாழ்வியல் முறையெல்லாம் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிற இந்த தமிழ் மரபில் தமிழராக பிறப்பதே நமக்கு ஒரு பெரிய பெருமை அது. ஸோ அடுத்த நிலம் வந்து பாலை நிலம். முல்லை, குறிஞ்சி ஆகிய நிலங்கள் மழையின்றி வறண்டு தம் வளமான இயல்பு குறையும் போது அவை பாலை நிலம் எனப்படுகிறது. பாலை நிலத்தின் தெய்வம் கொற்றவை. மற்ற 4 நிலங்களிலும் ஆண் தெய்வம். பாலையில் மட்டுமே வீரத்தாய் என்ற பொருளுடைய பெண் தெய்வத்தை வணங்கினர். மக்கள் விடலை, காளை, ஏற்றியர், மறவர், மறத்தியர். பாலை நிலத்தின் உணவு வளமான பகுதிகளில் சென்று கொள்ளையடித்த பொருள்கள். பாலை நிலத்தின் தொழில் வழிப்பறி செய்தல். பாலை நிலத்தின் உரிப்பொருள் பாலை திணைக்கு உரிய உரிப்பொருள் பிரிதலும் பிரிதல் தொடர்பான நிகழ்வுகளும் ஆகும். பொருள் ஈட்ட தலைவன் பிரிய நினைப்பது பாலை நிலத்தின் கொடிய விலங்குகள் வழிப்பறி கொள்ளை போன்ற கொடுமைகளை நினைத்து தலைவி அஞ்சுதல் போன்ற நிகழ்வுகளை பாலை திணை பாடல்களில் காணலாம். அகநானூற்றில் சரிபாதி பாடல்கள், அதாவது 200 பாடல்கள் பாலை திணை பாடல்களாகும். ஐவகை நிலத்தையும் அருமையாக நடித்து காட்டி கொண்டிருக்கும் நமது டீமில் அடுத்து வருவது பாலை நிலம். நன்றி. வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. வட்டம் போட்டோமே. பசி வந்தா குருவி முட்ட, கண்ணுக்கு தேவம் குட்ட, பறிப்போமே சோழ தட்ட, புழுதிதான் நம்ம சட்ட, புழுதிதான் நம்ம சட்ட. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. மழை பெய்யும் அப்ப நாங்க மின்னலுல போட்டோ போடிச்சோம். போட்டு காட்டு பொழுதெல்லாம் ஓட்டம் போட்டு தெரிஞ்சோம். கையில தவிர வாழ்க்கையில வேற என்ன அறிஞ்சோம். ஹலோ, ஐந்திணை கதம்பம் டான்ஸ் வந்து ரொம்ப அழகாக ஆடினாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுத்துருவோம்.